நானும் என் ஒய்ஃபும் கேடி டெலிமேட்டிக் சொல்யூஷன்ஸ் ப்ரைவேட் லிமிடெட். அதை ஸ்டார்ட் பண்ணுறப்ப எப்படின்னா, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்டு, எம்எஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்காரிதம்ஸ், அதான் நான் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் ஆஸ்திரேலியாவில் படித்து மேட்சேன். ஸோ அது பியூர்லி பார்த்தீங்கன்னா அல்காரிதம் எப்படி எஃபிஷியண்டாக வந்து மெஷின் லேர்னிங் பண்ணணும், இந்த மாதிரியான அல்காரிதம் என்னோட தீசிஸாக நான் பண்ணேன். ஸோ பேக் இந்தியா சாஃப்ட்வேர் ஒரு சுச்சுவேஷனுக்கு நான் ரிட்டர்ன் வரப்ப இங்கே வந்து ஃபர்ஸ்ட் திங் எப்போ இருந்தாலும் சக்ஸஸ் ஆகும்னா லிசன் பண்ணணும். நம்ம பேசுறதோட லிசன் பண்ணணும். லிசன் பண்ணால் மட்டுமே தான் நம்ம வந்து ரியாக்ட் பண்ணணும். பேசியோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குங்கிறதோட நம்ம ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். ஏன்னா இப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற இங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா யாருமே வந்து லிசன் பண்ண மாட்டாங்க. இனி சக்சஸ்ஃபுல் பீப்புள்கிட்ட போனாலும் அவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு குட் ஈகோ இருக்கும். ஈகோ இருந்தாலும் சக்சஸ் ஆக முடியும். ஒரு குட் ஈகோ என்ன ஆகுதுன்னா அவங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸை நிறைய சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த நேரத்தில் லிசன் பண்ணாம அவங்க கூட பேசுறதோ இல்லை நம்மளே ப்ரொஜெக்ட் பண்றதோ இந்த மாதிரி நம்ம ஆக்டிவிட்டி பண்றப்ப என்னன்னா அவங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதை வந்து கம்பல்சரி நம்ம வந்து லிசன் பண்ணணும். ஸோ அந்த லிசன் பண்றது தான். ஸோ அப்படி லிசன் பண்ணி ஒரு கம்பெனி சின்னதாக ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 210 எம்ப்ளாயிஸ் கம்பெனியில் இருக்கும். அப்போலோ டயர் கம்பெனி வந்து 25% வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட்லி அப்போலோ டயர்ஸ் வந்து இது வரைக்கும் எந்த கம்பெனியுமே இன்வெஸ்ட் பண்ணது லாஸ்ட் 6 years. So they are the one company that invested in last 6 years, got investment from Apollo Tire. ஸோ ஏன் அதாவது அதுவும் சங்ககிரியில ஹெட் ஆஃபீஸ் கார்பரேட் ஆஃபீஸ் எல்லாமே சங்ககிரியில் தான் இருக்கு. டெவலப்மெண்ட் இதெல்லாம் கோயம்புத்தூர்ல டெக்னாலஜி டெவலப்மெண்ட். இப்போ நான் சாரை யோசிக்கிற மாதிரி நாங்களும் வந்து டெக்னாலஜியை வந்து சங்ககிரியே டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 2 years நான் போராடிட்டு இருந்தேன். ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆயிடுச்சுன்னா சங்ககிரியில இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது நாட் ஒன்லி ஃபார் ஜாப், அது அடுத்தது ஒரு ஸ்கூலோ காலேஜோ, அடுத்த லெவல் ஆஃப் கம்பெனிஸோ, ஒரு என்டர்டைன்மெண்ட்டோ, ஒரு ஹோட்டல்ஸோ, இந்த மாதிரியான இந்த சரௌண்டிங்ஸ்ல கம்மியா இருக்கிற பெரிய பீப்புள்ஸ் வந்து அவங்க இங்க ஹோல்டு பண்றது ஒரு ரொம்ப சிரமமா இருந்ததுனால நாங்கள் டெவலப்மெண்ட் வந்து கோயம்புத்தூர்ல சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அதெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கு. மற்றபடி ஜென்ரல் ஆஃபீஸ் எல்லாமே வந்து சங்ககிரி தான். ஸோ இப்ப நீங்க என்ன ஒரு டாபிக் என்ன மெயின் டாபிக் பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா ஐஓடி. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஓடிங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் ஏன் இது வந்து அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு திங்ஸ், அதாவது ஒரு ஒரு விஷயம் அப்படின்னா இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மெஷின்ஸ், சென்சார்ஸ், இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன்ஸ் நெட்ஒர்க்ல கம்யூனிகேஷன்ஸ் வரும். ஏன் அவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இன்னைக்கு அந்த ஒரு காலகட்டத்தில் அப்படின்னா உலகமே வந்து ஒரு டிஜிட்டலைசேஷன் ஏராவுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஏஜ், அயன் ஏஜ், இரும்பு தேவைப்படும். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் நடந்துச்சு. அப்புறம் இன்டர்நெட் ரெவல்யூஷன்ஸ் நடந்துச்சு. அப்புறம் இந்த சோசியல் மீடியா அந்த மாதிரி அந்த இன்டர்நெட்லயே நிறைய சர்வீசஸ் நடக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன இடத்துல இருந்து, அதாவது சங்ககிரின்னு ஒரு சின்ன ஒரு ஊர்ல இருந்துட்டு வேர்ல்டு லெவல்ல நாங்கள் யூரோப்ல மானிட்டரிங் ட்ராக்கிங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்பிரிக்கால கிட்டத்தட்ட 8 கண்ட்ரில பண்ணிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், மங்கோலியா, எல்லா இடத்துலயும் நாங்க வந்து ஒரு ஒரு சொல்யூஷன் வந்து ஒரு டிஜிட்டலா இருக்கிறதுனாலதான் அது முடியும். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் பார்த்து டிஜிட்டலா இருக்கு. இதோட கோர்ல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அந்த எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன், அதாவது ஒரு வெஹிக்கிளா இருக்கட்டும், ஒரு டயர் ட்ராக் பண்றதா இருக்கட்டும், எதை ஈவன் ஒரு ஒரு ஏர் கண்டிஷனர் என்னமோ இந்த ரூம்ல யாரும் இல்லைன்னா தேவையில்லாம ஓடிட்டு இருக்கு, இதை ட்ராக் பண்றதா இருக்கட்டும், எல்லாமே வந்து சென்சார்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை மானிட்டர் பண்றது அந்த இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்பயுமே ஒரு ஸோ இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கோ இல்லை மேஜர் படிக்கிறவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது காலங்கள் மாறப்ப நம்மளும் நம்ம ஸ்கில்ஸ் கட்டே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி போகணும். அதாவது இன்ஜினியரிங் இந்த இந்த டிபார்ட்மெண்ட், அதாவது எந்த ஒரு திங்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணாலும் மானிட்டர் பண்ணணும், அப்புறம் கண்ட்ரோல் பண்ணணும், மேனேஜ் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், அப்புறம் விசுவலைசேஷன் பண்ணணும், அப்புறம் நம்ம ஆக்ஷன்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து நம்ம டிஜிட்டலாக
பண்றதுக்கு இங்க இருந்து நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும் சரி, அங்கிருந்து டேட்டா கம்யூனிகேஷன்ஸ் பண்றதா இருக்கட்டும் சரி, இது தேவைப்படுது. இதுல வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப ஒரு இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பவர் ஸ்மார்ட் கிரிட்ஸ் பவர் சிஸ்டம்ஸ் இந்த மாதிரி நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. இபி மீட்டர்ஸ் இதெல்லாம் எடுத்தா கூட அதெல்லாம் கூட வந்து இப்போ வந்து ஸ்மார்ட் மீட்டர்ஸ் வந்துருச்சு. யாரும் மீட்டர் ரீடிங் எல்லாம் எழுதுறது கிடையாது. தமிழ்நாட்டில் இல்லை, மற்ற ஸ்டேட்ஸ்லாம் நிறைய ஸ்டேட்ல இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டிலையும் கூடிய விரைவில் பண்ண போறாங்க. இவன் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 months பேக் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டே இருக்கு. அதாவது விவசாயிக்கு ஃப்ரீ கரண்ட் இருக்கு. நிறைய பேர் யூஸ் பண்றது மிஸ்யூஸ் பண்றாங்க. ஃப்ரீ ஒரு 10 HP மோட்டர் வாங்கிட்டு ஒரு 20 HP மேல 25 HP மேல யூஸ் பண்றாங்க. அதை எப்படி மானிட்டர் பண்றது? ஏன்னா பிசிக்கலா ஒருத்தர் போய் மானிட்டர் பண்றதோட அது ஒரு மேன் பவர் தேவையில்லாத வேலையை போய் ரீடிங் எடுத்துட்டு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்மார்ட் மீட்டர்ஸ் சிம் கார்ட்ஸ் போட்டு ட்ராக் பண்ற அளவுக்கு சிஸ்டம்லாம் வந்து வரப்போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமோட் மானிட்டரிங் எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ். இப்போ எங்க கம்பெனியோட கோரை வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளை மானிட்டர், வெஹிக்கிள் எங்க போகுது வருதுன்னு மானிட்டர் பண்றது வந்து பேசிக். அதுக்கு மேல ஃபியூல், இன்ஜின் டெம்பரேச்சர், எந்த கீழ டிரைவர் ஓட்டுறாரு, என்ன ஆர்பிஎம்ல ஓட்டுறாரு, அவரை எப்படி நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம். ஸோ அவரை எப்படி நம்ம வந்து எஃபிஷியண்டா ஓட வைக்கணும். ஏன்னா டிஃப்ரெண்ட் இப்போ வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸா நிறைய அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்துச்சு. இன்ஜினும் பெருசு, ரோடும் பெருசா இருக்கு, ஈவன் ஹை ஸ்பீட்ஸ் ட்ரக்ஸ் எல்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஸ்டாப்பா போகுது. ஸோ இப்பெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா மானிட்டரிங் பண்ணல, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இப்போ டயர் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஒரு 2 mm டயர் தான் இருக்கு. ஸோ அந்த 2 mm டயர்ல டெல்லி போயிட்டு வரணும்னா லெஸ் தேன் 2 போனாவே அது டேஞ்சரஸ். ஸோ அதை எப்படி மானிட்டர் பண்றது? டெம்பரேச்சர் டயர் இன்க்ரீஸ் ஆகிறது இல்லையா? இது எல்லாத்தையும் மானிட்டர் பண்றதுக்கு டெக்னாலஜி ஐஓடிங்கிறது வந்து தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. இது மட்டும் இல்ல, மானிட்டர் பண்றது மட்டும் இல்லை, ஆட்டோமேஷன். இப்ப எங்க ஒர்க் ஷாப்ல நாங்க ஒரு இன்வென்ஷன் பண்ணியிருக்கோம். என்னன்னா ஒரு வாட்டர் வாஷ், லாரி வாஷ் பண்றது இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை என்ன ஒரு ஆட்டோமேஷன் பண்ணியிருக்கோம்னா அதை எப்படி போல அதை டிஜிட்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நாங்கள் யோசிச்சோம், ஸ்டார்ட் பண்ணோம். அது மூலமா ஒரு ஸ்டூடெண்ட் தான் ஆக்சுவலா வந்து வச்சு அந்த எக்ஸிபிஷன் ஆக்சுவலா பண்ணது ப்ராஜெக்டா எடுத்து பண்ணணும். நாங்கள் அதுக்கு 1,00,000 rupees அதுக்கு பேமெண்ட்டும் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி கொடுத்தாங்க. எப்படின்னா டிஜிட்டலைசேஷன் பண்ணணும். நார்மலாக வாட்டர் வாஷ்ல இருந்து டிஜிட்டலைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசிப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா வாட்டர் வாஷ் வெஹிக்கிள் வந்து நின்றதுக்கு அப்புறம் வெஹிக்கிள் ஒரு RFID இருக்கும், ஃபாஸ்டாக் வெஹிக்கிள்லேயே ஃபாஸ்டாக் இருக்கும், அது ஆட்டோமேட்டிக்காக ரீட் ஆகிடும். அந்த வெஹிக்கிள் ஃபாஸ்டாக் ஒரு யூனிக்கான இல்லை. ஸோ அதை வச்சு இந்த வெஹிக்கிள் தான் ஆட்டோமேட்டிக்காக ஐடென்டிஃபை பண்ணிட்டு அப்பதான் நமக்கு மோட்டர் ஆன் ஆகும். மோட்டர் ஆன் ஆனதுக்கும் மோட்டர் வந்து எவ்வளவு வாட்டர் ஃப்ளோ ஆயிருக்கும் அந்த ஃப்ளோ எடுத்துட்டு ரிட்டர்ன் வெஹிக்கிள் வெளியே வந்ததுக்கும் டேட்டா வந்துடும். ஸோ எப்படி டேட்டா வரும்னா ஒரு வெஹிக்கிள் இந்த வெஹிக்கிள் 9 o'clock வந்துச்சு, 250 லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளவுட்ல கனெக்ட் ஆகி எங்களுக்கு வந்து டேட்டா வந்துடும். ஸோ இது எப்படி இது பரவாயில்ல என்ன ஒரு பெனிஃபிட் அடுத்தது இருக்குன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து எந்த ஒரு வேலைக்கும் ஃபிக்ஸ்டா ஒரு சார்ஜ் பண்ணாம டைனமிக்கா உங்களோட வெஹிக்கிள் அழுக்கா இல்லை, ஸோ அதனால நாங்கள் சார்ஜ் வந்து கம்மியாக பண்றோம். உங்களோட வெஹிக்கிள் வந்து ரொம்ப டர்ட்டியா இருக்குது, ரொம்ப மட்டெல்லாம் நிறைய இருக்கு, அதனால சார்ஜஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணும். அப்படிங்கிறப்ப என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் கம்ப்ளைன்ஸ் வந்து கஸ்டமர் வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண டெக்னாலஜியில அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். கரெக்ட், இது வந்து இந்த இந்த வாட்டர் கன்சப்ஷன் அதிகமா இருக்கிறதுக்கு டைம் அதிகமா எடுத்து கிளீன் பண்ணிக்கிறாங்க. சரி, நம்ம அதுக்கு வந்து அதுக்கான எக்ஸ்ட்ரா ஒர்க் தான் அது, அதுக்கான பேமெண்ட் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. ரொம்ப எஃபிஷியண்டாகவும் இருக்கு, சக்சஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். டெக்னாலஜி வச்சு சின்ன ஒரு வாட்டர் வாஷ்ல எப்படி நம்ம வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை கஸ்டமருக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு அது அதுதான் அந்த அவங்களுக்கும் ப்ரூவ் பண்ணி டெக்னாலஜி கஸ்டமருக்கு புரியும். அவ்வளவு சிம்பிளா இருக்கும். இது வந்து எக்ஸிட் பண்ண முடியாது, இதுதான் இந்த வாட்டர் மெஷர் பண்றோம், வாட்டர் சேவ் பண்றோம், தேவையில்லாம யூசேஜ் பிளஸ் எம்ப்ளாயி நம்ம ட்ராக் பண்ணலாம். இந்த 400 rupees சார்ஜ் பண்றதுக்கு நீங்க வந்து மோர் தென் 2 hours நீங்க வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கிற, மோர் தென் 800 லிட்டர் யூஸ் பண்ணிக்கிற, இது தேவையில்லாத யூசேஜ். இந்த எம்ப்ளாயி நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாம், ஓனரையும் நம்ம டிரான்ஸ்பரன்சி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன ஸ்கில்ஸ் மெயினா வேணும் அப்படின்னா
எம்பெடட் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி கம்யூனிகேஷன், இப்போ RS-232 என்ன, 485 அதுல என்ன மாதிரியான டேட்டாஸ்லாம் நடக்குது. அடுத்தது வந்து நெட்ஒர்க் அண்ட் கம்யூனிகேஷன். அதாவது நெட்ஒர்க்னா ஜிஎஸ்எம் நெட்ஒர்க்ல கம்யூனிகேஷன் பண்றோமா, ப்ளூடூத்லயா, வைஃபைலயா, என்ன நெட்ஒர்க் மோட் ஆஃப் கம்யூனிகேஷன் பண்றோம். அந்த அதுக்குள்ள புரோட்டோகால் பார்த்தீங்கன்னா MQTT, நம்ம HTTPS பார்த்துருக்கோம், அன்செக்யூர்ட் செக்யூர் புரோட்டோகால். அடுத்த லெவல் ஆஃப் புரோட்டோகால்ஸ் MQTT, UDP, இல்ல சாக்கெட் கம்யூனிகேஷன்ஸ். ஏன்னா இப்ப நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் வரப்ப அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா நார்மல் ப்ரோட்டோகால்ஸ் தான் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து 1.5 lakhs வெஹிக்கிள்ஸ் எங்கள் பிளாட்ஃபார்ம்ல இருக்கு. ஸோ எங்கள் பிளாட்ஃபார்முக்கு வந்து பெர் டே வந்து பார்த்தீங்கன்னா 48 to 49 GB ஆஃப் டேட்டா பிளாட்ஃபார்ம்ல டெய்லி வரும் பெர் டே. ஸோ 49 GB ஆஃப் சென்சார்ஸ் டேட்டா நம்ம, ஏன்னா இப்போ மேனுவல் ஒரு ஹியூமன் பீயிங் ஜென்ரேட் பண்றாருன்னா ஒர்க்கிங் டைம்ல ஜென்ரேட் பண்ணலாம். மெஷின் ஜென்ரேட் பண்றது டே அண்ட் நைட் ஜென்ரேட் பண்ணும், அதுக்கு லீவே கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த டேட்டா எஃபிஷியண்டா வர வர அந்த டேட்டாவும் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இது ஹியூமங்கஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாங்கிற எப்படின்னா இப்போ கரண்டா இப்போ அதாவது எக்ஸப்ட் சென்னை, தமிழ்நாடு இருக்கிற மொத்த தமிழ்நாட்டிலையும் வந்து ஹையஸ்ட் சிம் கார்டு ஹோல்டர் எங்களுக்கு கம்பெனி தான். ப்ளஸ் ஹையஸ்ட் பில் பே பண்றப்போ க்ளோஸ் டு 5 crores மேல நெட்ஒர்க் சார்ஜஸ் மட்டும் பே பண்ணுறோம். அவ்வளோ டேட்டாஸ், அவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது டேட்டாவை கம்மி பண்றதா பேண்ட்வித் தானே. இப்போ நீங்க வந்து ஒரு 1 lakh 2 lakh பேமெண்ட் பண்ற வரைக்கும் ஓகே. க்ரோர்ஸ் கணக்கில் நீங்க வந்து பேமெண்ட் பண்றப்ப அதோட சிம் கார்டு சார்ஜஸ்ல வந்து டேட்டா எவ்வளோ டேட்டா யூஸ் பண்றோமோ ஒரு டேட்டா காசு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டெக்னாலஜி, ஒரு MQTT சாக்கெட்டு, ஸோ இந்த ப்ரோட்டோகால்ல கம்யூனிகேஷன் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி தான் அதை லேர்ன் பண்ணிக்கணும். ப்ளஸ் இவ்வளோ டேட்டாஸ் வரப்ப நீங்க இதை வந்து டேட்டா அனலைசேஷன் பண்ணணும். ஏன்னா ஹியூமங்கஸ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, அதாவது பெர் மந்த் எங்களோட யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 19 TB ஆஃப் டேட்டா இது சிஸ்டத்துக்கு வந்து வெளியே போகுது. 19 TB டேட்டா போகிறப்ப இவ்வளோ டேட்டாஸ் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி ப்ராசஸ் பண்ணி கஸ்டமருக்கு வந்து ஒரு இன்சைட்டர் கொடுக்கணும். அதை டேட்டா டேபிளாக கொடுக்கறதுனால ப்ரொஜெக்ட் இருக்கு. ஸோ அதை பற்றி டேட்டா அனலைசிஸ் என்ன, நிறைய கம்ப்யூட்டிங் வச்சு மெஷின் லேர்னிங் பற்றி படிக்கிறது, நம்ம அதாவது கோர் கான்செப்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. அடுத்த லெவல் ஆஃப் டெக்னாலஜியே வந்து எப்படி இன்டர்கனெக்ட் ஆகுது, இதெல்லாம் நம்ம வந்து இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து வந்து இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணணும். இதெல்லாம் மீறி கடைசியா ஒரு விஷயம் வந்து செக்யூரிட்டி. ஏன்னா எல்லா டிவைசஸும் கனெக்ட் ஆகும் ஃபியூச்சர்ல. அது வந்து நம்ம அக்செப்ட் பண்றோமோ இல்லையோ இல்லை, கம்பல்சரி. ஈவன் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற மோட்டர், அதாவது அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ரெவல்யூஷன் வந்து ரொம்ப ஸ்லோவா தான் வருது. அதுல டெக்னாலஜி இன்னும் ஒரு பம்ப் மோட்டர் இருந்தது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஹார்ட்ல இருக்கிற பேஸ் மேக்கர் வரைக்கும் எல்லாம் கனெக்ட் ஆகும் ஒரு நாள்ல. அவ்வளோ டெக்னாலஜி வந்து ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ப்ளூடூத்லயோ இல்லை வைஃபைலயோ இல்லை ஜிஎஸ்எம் சிம் கார்டு போடுற மாதிரியோ, இந்த சிம் கார்டுல வந்து இ-சிம்ஸ் எல்லாம் வந்துருச்சு. சிம் கார்டே கிடையாது, வாட்ச் இந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா சிம்ஸ் எல்லாம் கிடையாது, இ-சிம்ஸ் வந்துருச்சு. இப்போ எல்லாம் இந்த மாதிரி அடுத்தடுத்த டெக்னாலஜி நம்ம போறப்ப செக்யூரிட்டி, சைபர் செக்யூரிட்டி, இதை பத்தி நம்ம வந்து நிறைய நீங்க ஸ்கில்ஸ் எல்லாம் லேர்ன் பண்ணணும். எப்படி அந்த செக்யூரா டேட்டா சேவ் பண்ண முடியும், எப்படி ஆத்தென்டிகேஷன் பண்ண முடியும், எப்படி வேலிடேஷன் பண்ண முடியும், லொகேஷன் பேஸ்ட் எப்படி வேலிடேஷன் பண்ணுறது, இல்ல பயோமெட்ரிக்ஸ் பேஸ்ட் எப்படி வேலிடேஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான டெக்னாலஜி எப்படி நமக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்க அந்த ஸ்கில்ஸ் எல்லாமே நீங்க கொஞ்சம் டெவலப் பண்ணணும். ஸோ ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா ஈவன் கார்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவி கார்ஸ் எல்லாம் வந்துருச்சு. ஸோ மோர் தென் வெஹிக்கிளை ட்ராக் பண்றதுங்கிறது இப்ப இருக்கு. ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட், இந்த பேட்டரி வந்து டைம் ரீசார்ஜ் பண்ணா எந்த பவர் ஸ்டேஷனுக்கு போகணும், அங்க எது ஃப்ரீயா இருக்கு, இவி ஸ்டேஷன் வந்து எது ஃப்ரீயா இருக்கு, அது எவ்வளவு நேரம் சார்ஜ் எடுத்துக்கும். ஸோ நிறைய விஷயம் டெக்னாலஜி, லொகேஷன்ஸ் எல்லாம் இன்டர் கனெக்ட் ஆகுது அந்த இடத்துக்கு போற மாதிரி. ஸோ அது எல்லாத்தையும் நீங்க வந்து ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணணும். நாட் ஜஸ்ட் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இதை மட்டும் பண்றது வந்து ஒரு ஸ்கோப் எவ்வளவு இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு ஏபிசிடி மட்டும் படிக்கிற மாதிரி ஆகுது. நீங்க சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணணும், சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அது எப்படி ஆரோக்கியமா பேச தெரியணும், சொல்ல தெரியணும், எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியணும்.
இதெல்லாம் நீங்க அடுத்த லெவல் இன்டராக்ஷன் பண்ணி. ஸோ என் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து இண்டஸ்ட்ரியே பயங்கரமா டிரான்ஸ்லேஷன் ஆகுது. இது ஆகிற இந்த ஒரு டிரான்சிஷன்ல நீங்க இந்த எல்லா டெக்னாலஜி சொன்ன இந்த டெக்னாலஜி எல்லாம் கத்துக்கிட்டீங்கன்னா ஜாப் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ரெண்டாவது இந்த பண்றப்ப இந்த கண்டினியூ இம்ப்ரூவ்மெண்ட் டெக்னாலஜி இருக்கிறப்ப அதை நீங்க எம்ப்ரேஸ் பண்ணீங்க பண்றதுல ரெண்டு உங்களுக்கும் யூஸ்ஃபுல், வேர்ல்டுக்கு இந்த கண்ட்ரிக்கும் யூஸ்ஃபுல், வேர்ல்டுக்கு யூஸ்ஃபுல். ஸோ எப்பயுமே ஒரு ஒரு கோட் இருக்கு, டெக்னாலஜி யூ யூஸ் இம்ப்ரெஸ் நோ ஒன், த எக்ஸ்பீரியன்ஸ் யூ கிரியேட் வித் யூ இஸ் எவ்ரிதிங். அதை யூஸ் பண்றதுனால வச்சு யாரும் இம்ப்ரெஸ் எதையும் பண்ண முடியும். அதை யூஸ் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் பண்றது தான் இது நம்மளோட இதுவும். தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம். For enlightenment and motivational words, I would like to call upon Ms. S. Rupika, Joint Secretary of Ambassador Association, to deliver the word of thanks.